மதுரை மத்திய தொகுதிக்கு உட்பட்ட ஜெய்ஹிந்த்புரத்தில் தோல்வி பயம் காரணமாக திமுகவினர் அஇஅதிமுகவினரை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காவல் நிலையத்தின் மீதும் கற்களை வீசி திமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டதைக் கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் 11 நாட்களே உள்ள நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சூறாவளி பிரச்சாரம் காரணமாக 234 தொகுதிகளிலும் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்று முதலமைச்சர் தலைமையில் தொடர்ந்து நல்லாட்சி அமையும் நிலை உருவாகியுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்களிடையே நாள்தோறும் அதிகரித்து வரும் ஆதரவை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாத திமுகவினர் கடந்த தேர்தல்களைப் போன்றே மாநிலம் முழுவதும் வன்முறையில் ஈடுபட்டு பொதுமக்களை அச்சமூட்டும் காட்டுமிராண்டித்தனமான செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோலை அழகுபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு செல்லூர் கே ராஜுவை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர் நடிகர் திரு செந்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு வந்த திமுகவினர் பிரச்சாரம் செய்ய முடியாத அளவிற்கு கூச்சலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அஇஅதிமுகவினர் ஜெய்ஹிந்த்புரம் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளிக்க சென்றபோது திமுக பகுதிச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் திடீரென அஇஅதிமுகவினர் மீதும் காவல் நிலையத்தின் மீதும் சரமாரியாக கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். திமுகவினரின் இந்த கொலைவெறி தாக்குதலை கண்ட பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். தமிழ்நாட்டில் அம்மாவோட தலைமையில் ஆட்சி மீண்டும் வரப்போகுதுங்கிற தோல்வி பயத்தில் திமுககாரங்க தமிழ்நாடு முழுவதும் கலவரத்தை ஏற்படும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக மதுரை மேற்கு தொகுதியில் அண்ணன் செல்லூர் கே ராஜா அவர்களை ஆதரித்து நடிகர் செந்தில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக சோழபுரம் பகுதிக்கு வந்திருந்தார். 30க்கும் மேற்பட்ட திமுக ரவுடிகள் அதை பிரச்சாரம் பண்ணாதன்னு கரவேஷ்டியோட திமுக கரவேஷ்டியோட சத்தம் போட்டாங்க. இதை நாங்கள் போய் கேட்க போனோம். இங்கே வட்டச்செயலாளர் கத்தியை காட்டி மிரட்டுறாங்க, கொலை பண்ண வர்றாங்க. இதை கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக ஸ்டேஷன் வந்தப்ப ஸ்டேஷன் வாசலில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப இந்த சந்துக்குள்ள அந்த பகுதிச் செயலாளர் வட்டச்செயலாளர் எல்லாம் சேர்ந்து கல்லை கொண்டு எறிகிறாங்க. ஆட்சிக்கு வராமல் இருக்கிறப்பயே தேர்தல் நடக்கிறப்பயே இந்த ரவுடிஸ் ஆரம்பிச்சிட்டாங்களே. ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு நிலைமை என்னன்னு மக்களே நீங்கள் தான் சிந்திக்கணும். இதுக்கு உடனடியாக தேர்தல் ஆணையமும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த குற்றவாளிகளை அப்புறம் கைது செய்யணும். இதேபோல் நாகை மாவட்டம் பூம்புகார் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ஷாஜஹானுக்கு தேர்தல் பணியாற்றுவது தொடர்பாக திமுகவினரிடையே உட்கட்சி பூசல் நிலவி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காளஹஸ்தினாபுரத்தில் நடைபெற்ற திமுக கூட்டம் ஒன்றில் அக்கட்சியின் மாவட்ட துணைச் செயலாளர் ஞானவேலனின் கோஷ்டியினருக்கும் ஒன்றிய செயலாளர் நிவேதா முருகன் கோஷ்டியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. திமுகவினரிடையே தொடரும் கோஷ்டி மோதல் காரணமாக பூம்புகார் தொகுதியில் அக்கட்சி சார்பில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது.